ஹே கைஸ், இன்னைக்கு ஒரு புதுசான ட்ராமா பார்க்கலாமா? இந்த ட்ராமா வந்து ரிவெஞ்ச், லவ் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த ட்ராமா நிஜமாவே நல்லா இருக்கும். எல்லாருமே மறக்காமல் இந்த ட்ராமாவை பாருங்கள். சரி வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்மளோட ஹீரோயின் தான் காட்டுறாங்க. தண்ணியில் விழுந்து அப்படியே அன்கான்சியஸ் ஆகிருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து அவங்களுக்கு சிபிஆர் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஃபைனலி ஹீரோயின் வந்து பழிச்சிடுவாங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோயினுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பார். இப்போ ஹீரோயின் வந்து லைட்டாக கண் திறந்து பார்ப்பாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அங்கே இருப்பார். அதை பார்த்து உஷி இது நீதானா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே லைட்டாக போய் அவரை தொட போவாங்க. அப்படியே சடனாக ஹீரோயின் அன்கான்ஷியஸ் ஆகிடுவாங்க. கொஞ்ச நாள் ஆன பிறகு காட்டுறாங்க. ஹீரோனுக்கு வந்து அந்த விபத்துனால டெம்ப்ரவரினால அந்த கண் தெரியாமல் போயிருக்கும். இன்றைக்கி வந்து ஹீரோயினுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. அதனால ஹீரோயின் வந்து அவரோட கையாலேயே ரீடிசைன் பண்ணி அந்த ரிங்கை போட்டு விடுறாரு. அப்போ ஹீரோயினை பார்த்து நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன்னு சொல்கிறாரு. அதை பார்த்து ஹீரோயின் வந்து நீ தான் நம்மளோட வெட்டிங் ரிங்கை ரீடிசைன் பண்ணியா, இது நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவை கிஸ் பண்ண போகிறாங்க. பட் ஹீரோ வந்து ஹீரோனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிடுறாரு. பட் இது வந்து ஹீரோயின் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அப்போ தான் ஹீரோ வந்து இங்கே பாருமா, அன்றைக்கி நடந்த விபத்துக்காக போலீஸ் அவங்க ஒரு ரிப்போர்ட்டில் வந்து சைன் போடணுமா, அது நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த ரிப்போர்ட்டை வந்து அவர் எடுத்துக்கிட்டு போகிறாரு. பட் ஹீரோயின் கிட்டேயும் சொல்கிறாரு, நான் இது படித்து காட்டட்டுமா அப்படின்னு சொன்னேன். இப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை வேணாம், எனக்கு வந்து உங்கள் மேலே முழுசாக நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறான். அதனால் ஹீரோவும் கிட்ட கொண்டு போகிறாரு. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை குறுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, சரி எங்கே சைன் போடணும் அப்படின்னு கேட்டால் ஹீரோவும் இந்த இடத்துல தாம்மா அப்படின்னு ஹீரோவும் காட்டுறாரு. அப்போ ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அந்த பேப்பரில் வந்து சைன் போட்டுடுறாங்க. அப்போது சில பேர் வந்து கெஸ்ட்டு வந்திருக்காங்க, நீங்கள் போய் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வேலை பார்க்குறவங்க தான். அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன், நீங்கள் போய் கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுங்கள், அவங்கள வெயிட் பண்ண வைக்காதுங்கன்னு சொல்கிறா. அதனால ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அப்போது ஹீரோயின் அந்த ரிப்போர்ட் அங்கே வைக்கும்போது இந்த ரிங் பாக்ஸ் வந்து கீழேயே விழுந்துடுது. பட் ஹீரோயின் வந்து இதை பார்க்கவே இல்லை, கவனிக்கவும் இல்லை. அது மேலேயே கால் வச்சிடுறாங்க. ஸ்லிப் ஆகி அங்கே இருக்கிற பெட்டு மேலேயே விழுந்துடுறாங்க. அப்போ அவங்களோட தலைக்கு பலமாக அடிபட்டுடுச்சு. அதனால ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கேர் ஆகிட்டு இருக்கும். அப்போ தான் ஹீரோயினுக்கு வந்து அவங்களோட கண் பார்வை திரும்பி வந்துடுச்சு. அப்படியே சரௌண்டிங்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க. அப்போ அதை பார்த்து ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, சீக்கிரமாகவும் அங்கே ஊஷின்னு. அப்போது சடனாக திரும்பி பார்த்தா அங்கே அந்த ரிப்போர்ட் கீழே விழுந்திருக்கு. அப்போது அதை பார்த்தா அது வந்து டெத்து சர்டிஃபிகேட். அது யார் இறந்துட்டாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பா. எடுத்து பார்த்தா ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிருக்கு. அதில் வந்து ஊஷி அப்படின்னு எடுத்திருக்கு ஹீரோயினோட ஹஸ்பண்ட். இவ வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா, என் ஹஸ்பண்ட் இங்கே தானே இருக்காரு, அப்போ எதுக்கு அவர் வந்து இதில் சைன் போட்டுக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே கீழே இறங்கி வர அவங்க வரும்போது அப்படியே டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தா ஹீரோ தான் வந்துக்கிட்டு இருக்காரு கேக் எடுத்துக்கிட்டு. ஹீரோன் அப்படியே ஹீரோவை பார்க்குறா. ஹீரோவை பார்த்த உடனே இவன் என்னோட புருஷன் கிடையவே கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிறான். ஹீரோவோட ஃபேஸுக்கு பதிலாக வேற ஒரு பையன் ஃபேஸ் மாதிரி ஹீரோனுக்கு தெரியுது. இவன் தான் ஹீரோனோட ஹஸ்பண்ட். அப்படியே சின்ன சின்ன ஃப்ளாஷ்பேக்காக காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு அப்புறமா அந்த பையனுக்கு 2 பேருக்குமே கல்யாணம் நடந்தது. அவங்க 2 பேருமே அப்படியே ஜாலியாக இருந்தது. இது மாதிரி ஃப்ளாஷ்பேக் வரும்போது திடீர்னு ஹீரோவோட ஃபேஸ் வந்துடுது. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா நடக்குது இங்கேன்னு பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்போ ஹீரோவும் வந்து ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின்கா இவன் கண்டிப்பாக என்னோட ஊசி இவன் கிடையவே கிடையாது, அப்போது இவன் யாராக இருப்பான்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே நைட் ஆகிருக்கும். ஹீரோனோட ரிங் வந்து தொலைஞ்சு போயிருக்குமா, அதனால அங்கே தேடிக்கிட்டே இருப்பாங்க. இதை வந்து ஹீரோயின் பார்க்குறாங்க. அப்போ அகெயின் ஒரு ஃப்ளாஷ்பேக். இந்த ஆனிவர்சரியில் வந்து ஒரு பொண்ணு வந்து உன்னை ஊசி எவ்வளோ விரும்புகிறா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்குறா. பட் ஹீரோ தான் ஊசி கிடையாது. ஹீரோ வந்து அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான்னு இது வந்து அவங்க பார்த்த உடனே பயந்துடுறாங்க. அப்படியே ஏதேதோ பேசி சமாளிச்சிடுறாங்க. பட் ஹீரோயின் வந்து இது நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. அப்போ ஹீரோ வந்து நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, சரி வா தூங்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகும்போது என்னோட ரிங் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்கிறா. அதுக்காக ஹீரோ கிட்டேயும் ஹெல்ப் கேட்குறா. ஸோ ஹீரோ வந்து அந்த ரிங்கை தான் தேடிக்கிட்டு இருப்பார். அந்த ரிங்கும் கிடைச்சிடுச்சு. அப்போது ஹீரோயின் வந்து இங்கிருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடணும், இவன்கிட்ட தான் என்னோட ஃபோனு இருக்குது, நான் எப்படி ஹெல்ப் கேட்குறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாள். இந்த சைடு ஹீரோவோட காதில் வந்து ஃபயர் அலாரம் கேட்குது. ஹீரோனுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு பயந்து ஓடி வராரு. இந்த சைடு ஹீரோன் வந்து எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்னு பார்த்தா ஹீரோ அப்படியே மேலே ஏறி வராரு. அப்போ அந்த பாடி கார்டு சொல்கிறான், இங்கே எந்த ஒரு ஃபயரும் இல்லைன்னு சொல்லிடுறான். இந்த சைடு ஹீரோயின் எப்படியாச்சும் தப்பிச்சுடணும்னு பார்க்குறாங்க.
இங்கே ஹீரோவும் கதவை தொற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இவ வந்து அப்படியே அங்கிருந்து குதிச்சிடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பா. ஹீரோக்கா இது வந்து ரொம்ப பயமா இருக்கு. அதனால அங்க இருக்கிற விண்டோவே ஒடிச்சிட்டு உள்ள வந்து அப்படியே ஹீரோயின காப்பாத்திடுறாரு. ஹீரோயின் என்னை விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இங்க பாரு நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் ஊஷி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோக்கு வந்து லைட்டா டவுட்டா இருக்குமா, அதனால கைய அசைச்சு காட்டுறாரு. சரி இங்க என்ன பண்ற? உன்னோட பெட்ரூம்ல தானே இருக்கணும் நீ. இங்க என்ன பண்ற? அப்படின்னு கேட்டா ஹீரோயின் வந்து சொல்றாங்க. ரொம்ப சவுண்டா இருந்துச்சா, அதனால தான் நான் உங்கள தேடி வந்தேன். பார்த்தா இந்த இடத்துக்கு வந்துட்டேன். நான் ரொம்ப பயத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஹீரோவும் அவங்களோட பாடிகார்ட் கிட்ட இது எல்லாமே சீல் பண்ணிடு விண்டோஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினுக்கு வந்து ஐயோ! இருக்கிற ஒரு ஆப்ஷன் கூட போயிடுச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவோட கைக்கு அடிபட்டிருக்கும் இல்லையா? அதுக்கு வந்து மெடிசன் போட்டுக்கிட்டு இருப்பாரு. இது வந்து ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருப்பா. அப்புறமா ஹீரோ கிட்ட போய், "இன்னைக்கு என்னால உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இல்ல. சாரி என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஹீரோ, "ஃப்யூச்சர்ல என்ன நடந்தாலும் பரவால்ல. நான் உன்ன விட்டு போகவும் மாட்டேன். நீ நீ எங்க போனாலுமே நான் வந்து உன்ன கண்டுபிடிச்சிடுவேன்னு" சொல்லும்போது, ஹீரோயின் வந்து மனசுக்குள்ளேயே, "உன்னோட சவுண்ட் மட்டும் தான் என் ஊசி மாரி இருக்கு. பட் நீ வந்து என்னோட ஊசியே கிடையாது" அப்படின்னு நினச்சுக்கிட்டு இருப்பா. அப்புறமா சரி இன்னைக்கு வந்து நம்மளோட ஆனிவர்சரி. இது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்றாங்க. அப்படியே 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது காட்டுறாங்க. ஹீரோனோட அப்பா, அம்மா வந்து பிளேன் கிராஷ்ல இறந்து போயிருப்பாங்க. அப்போ அங்கே வந்த மீடியாக்காரங்க எல்லாருமே இல்லாதது கொஸ்டின் எல்லாமே ஹீரோயின் கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து எதுக்குமே பதில் சொல்லாமல் அப்படியே தயங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஸ்டிக்கு வந்து ஹீரோயின் மேலேயே விழ வருது. அப்போ ஹீரோயின் வந்து அப்படியே கீழே உக்காடுறாங்க. அதே டைமில் தான் ஒரு பையன் வந்து அந்த ஸ்டிக் அவன் மேலேயே விழுந்துடுது. இவன் தான் ஹீரோனோட ஹஸ்பண்ட். அவன் அங்கிருந்து ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறான். அப்போ ஹீரோயின் வந்து அவங்களோட லைஃப்பில் நடந்தது எல்லா விஷயம் அவன்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவள் வந்து சொல்கிறான், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இப்போல இருந்து நான் உன் கூட தான் இருப்பேன், எது நடந்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்குறான். இப்போ ஹீரோயினுக்கு வந்து லைட்டாக ஹீரோவோட ஃபேஸ் தெரியுது. அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வந்து இவங்க 2 பேருமே ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ, நீ ட்ரிங்க் பண்ணாது, உன்னோட கண் வந்து ஹீல் ஆகட்டும் அப்படின்னு சொன்னா ஹீரோயின் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே போய் ஹீரோ மேலேயே உக்காராங்க. சரி ஓகே, எனக்காக நீங்களே இது குடிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் பார்க்குறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு, என்ன இன்னைக்கு நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாருங்க, என்னோட கண் பார்வை எப்போ போச்சோ அப்போல இருந்து நீங்கள் வந்து என்னை தொடுறதே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. என்ன உங்களுக்கு என்னை வந்து பிடிக்கலையே அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை அப்படி கிடையாது, எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாரா. ஹீரோயின் சரி ஓகே குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்கு ஃபுல்லாக ஹீரோ குடிச்சிடுறாரு. அகெயின் ஹீரோயின் வந்து ஹீரோவோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே குடிச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. இப்படி ஹீரோயின் தப்பிச்சு வரும்போது அவங்களோட ஆப்போசிட்லேயே ஒரு பைக் வந்துக்கிட்டு இருக்குமா. உங்கள் மேலே எங்கே இடிச்சிட போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அப்படியே காரை வளைச்சிடுறாங்க. அப்படியே ஹீரோனோட கார் வந்து கவிழ்ந்து விழுந்துடுது. அப்படியே ஆக்சிடெண்ட்டும் நடந்துடுது. அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாமல் அங்கிருந்து போயிடுறாங்க. இப்போதான் ஹீரோயின் வந்து காரை விட்டு வெளியே வராங்க. அவங்களால நடக்கவும் முடியல. அப்படியே அன்கான்ஷியஸ் ஆயிடுறாங்க. அதே இடத்துல தான் ஹீரோவும் வராரு. அப்போ ஹீரோயினை வந்து தூக்கிக்கிட்டு போகும்போது ஹீரோயின் லைட்டாக கண்ணை திறந்து ஹீரோவை பார்க்குறாங்க. இதோட ஃபஸ்ட் எபிசோட் முடியுது. எல்லாருக்குமே இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே பை காய்ஸ்.